ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Amazonலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து QA மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்து உங்களுக்கு QA மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ அது வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதுதான் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக அவங்க கொடுத்துருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல லாகின் வித் Amazon இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே லாகின் வித் கூகுள்னு இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணி கூகுளை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி Amazonல அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் நியூ யூசர் இப்போ தான் Amazonல ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் 1 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன், இதுபடி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் லாகினுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.